கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் புதிய காரியத்தை செய்வார், கண்டிப்பா செய்வார். அவர் கைவிடவே மாட்டார். ஏசப்பா நல்லவர், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் ஆலோசனை கர்த்தர். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். நீங்கள் சில வேளையில் இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பூமியில் வாழ முடியாது நீங்கள் இருந்தீங்கன்னா ஏசப்பா நம்புங்க, அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் வாழ வைக்கிற தெய்வம், கண்டிப்பாக வாழ வைப்பார். உங்களுடைய ஜெப குறிப்புகளை கூட கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க, நாங்கள் அதுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா அற்புதம் செய்வார். இந்த நாளும் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:25. சங்கீதம் 18:25. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர். இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது நாம் மற்றவங்களுக்கு தயவு பாராட்டுறவங்களா இருக்கணும், இரக்கம் பாராட்டுறவங்களா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு தயவு தேவைப்படுது. இந்த பூமியில் நம்ம வாழும்போது நமக்கு தயவும் இரக்கமும் கிடைத்தாதான் நம்ம உயர்ந்த உன்னதமான நிலைக்கு வர முடியும். நீங்கள் தானியேல் புஸ்தகம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு தேவனாகிய கர்த்தர் பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தாராம். அதாவது தானியேல் ஒரு தீர்மான இருதயத்திலே பண்ணிக்கொண்டு ராஜாவுடைய திராட்சரசத்தையும் ராஜாவுடைய போஜனத்தையும் அதை புசிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாதுன்னு அவர் தீர்மானம் எடுத்துட்டாரு. அந்த தீர்மானம் சும்மா ஒன்றும் எடுத்து வாழ முடியாது, அதுக்குன்னு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருந்து அந்த அதிகாரி கண்களில் தயவு இறக்கமும் கிடைக்கப்பட்டதுனால தான் அந்த தீர்மானம் சக்சஸ் ஆச்சு. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நிறைய தயவு இந்த பூமியில் நமக்கு அநேகருக்கு தேவை. யாருக்கு தயவு கொடுக்குறாரு? நம்ம தயவு பாராட்டணும், நமக்குள்ள ஒரு இறக்க குணம் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நமக்கும் போகிற இடத்துலலாம் தயவு பாராட்டுவார் ஆண்டவர். அவர் தயவு பாராட்டும் போது நம்ம உயர்ந்த இடத்துல வருவோம், நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் வருவோம். ஏன்னா நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது ரூத்துடைய வாழ்க்கையில் பாருங்கள், ரூத்துக்கு போவாசுடைய கண்களில் தயவும் இறக்கமும் கிடச்சிச்சு. அதனால தான் அந்த ரூத்து ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறினாள், அவள் உயர்த்தப்பட்டவளாய் மாறினாள். இன்னும் நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது யோசேப்பு காண்டு தயவும் இறக்கமும் கிடைக்கும்படி பண்ணினார். இந்த யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்ததை பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு தயவு இறக்கத்தை ஆண்டவர் கண்டிப்பாக அந்த பூமியில் கட்டளையிட்டு உங்களை உயர்த்துவார். நீங்களும் கொஞ்சம் தயவு காட்டுறவங்களா, கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவங்களா, கொஞ்சம் கொடுக்குறவங்களா அப்படி இருங்க. பெரிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தயவுள்ளவர்களுக்கு தயவை காண்பிக்கிற தேவன். யாரெல்லாம் எங்களுக்கு தயவு கிடைக்கவில்லை, இரக்கம் கிடைக்கவில்லை என்று கலங்கி இருக்கிறாங்களோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கட்டும், அற்புதத்தை காண செய்யும். வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரட்டும். படிப்பிற்கு தயவு கிடைக்கட்டும், வேலைக்கு தயவு கிடைக்கட்டும், வியாபாரத்துக்கு தயவு கிடைக்கட்டும், ஊழியத்திற்கு தயவு கிடைக்கட்டும். நீங்கள் அப்படியே செய்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். வியாதிப்பட்ட எல்லாரும் சுகமாக்குங்க. குறிப்பாய் பல வருடங்களாய் கூடிய வேதனால் அவதிப்படுகிற எல்லாரையும் தொட்டு நீர் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த நேரத்தில் மருத்துவமனையில் ஆபத்தால் இருக்க எல்லாரும் சுகமாக்குங்க. தற்கொலை எண்ணத்தோடு வாழ்வதற்கு தற்கொலை எண்ணத்தை மாற்றுங்க. கடன் என்ன செய்வதென்று கலங்கி நிற்கிற மக்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை தாருங்க. குழந்தை இல்லாத குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்தை தாருங்க. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமணநாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் என்ன வியாபாரம் செய்கிற தொழில் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.